Good morning, students. This is your second lesson, chapter 2, topic national income, page number 19. National income. So, national income என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்மளோட நேஷனலில் எவ்வளோ இன்கம் கலெக்ட் ஆகுது அந்த இண்டிகேட் பண்ணுறது தான் நேஷனல் இன்கம். ஓகே. National income provides a comprehensive measure of economic activities of a nation. அதாவது ஒரு நேஷனில் என்னென்ன மாதிரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அண்ட் அதனால நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் வருது இது எல்லாத்தையுமே பார்க்குறது தான் நேஷனல் இன்கம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the growth of an economy is measured by the rate of at which its real national income grows over a time. அதாவது ஒரு பர்டிகுலர் இயரில் ஒரு கண்ட்ரியோடைய நேஷனல் இன்கம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ அதனால அவங்களுடைய எக்கனாமிக் லெவல் எந்த லெவலுக்கு போயிருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம் பேஸ் பண்ணி தான் நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் சைமன் குஸ்னெட்ஸ். ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட், அதாவது நேஷனல் இன்கம் அப்படின்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சைமன் குஸ்னெட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் நேஷனல் இன்கம். அண்ட் நெக்ஸ்ட் bulletin point 2.2 meaning of national income. In common parlance, national income means the total money value of all final goods and services produced in a country during a particular period of டைம், அதாவது 1 இயர். ஓகேவா? ஸோ ஒரு 1 இயருக்குள்ளார பர்டிகுலர் இயருக்குள்ளார ஒரு நேஷ்னலில் நம்ம மேக் பண்ண எல்லாமே, அதாவது ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே நம்ம அதை விற்றதுக்கப்புறமா வர இன்கம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு இன்கம் வருது இல்லையா, அதுக்கு பிறகு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேஷனல் இன்கம்னு சொல்லுவோம். ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அது எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கும் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேவா? அதுலேருந்து கண்ட்ரி ப்ரொடியூஸ்ட் இன் இயர், ஒரு பர்டிகுலர் இயர், அதாவது ஒரு 1 இயர் அப்படின்னு சொன்னோம்னா அந்த 1 இயருக்குள்ளார அந்த கண்ட்ரி எவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அதுலேருந்து கால்குலேட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம். அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 20 bulletin point 2.3 டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் மார்ஷலோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. தி லேபர் அண்ட் கேபிட்டல் ஆஃப் எ கண்ட்ரி ஆக்டிங் ஆன் இட்ஸ் நேச்சுரல் ரிசோர்சஸ் produce annually a certain net aggregate of commodities, materials and immaterial, including services of all kinds. This is the true net annual income of revenue of the country or national dividend by Alfred Marshall. ஒரு கண்ட்ரியில் லேபர் அண்ட் கேபிட்டல் இவங்க 2 பேரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்சஸ். ஸோ அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆனுவல் ஒரு சர்டன் இயருக்குள்ளார அவங்க என்ன மாதிரியான கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கமாடிட்டிஸை மேக் பண்ணுறாங்க, அது மெட்டீரியலாகவும் இருந்தாலும் சரி அண்ட் இம்மெட்டீரியலாக இருந்தாலும் சரி. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இன்க்ளூடிங் சர்வீசஸ் அண்ட் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ், இருக்கிற எல்லா சர்வீசஸையும் நம்ம அதில் ஆட் பண்ணுவோம். ஸோ இதனால ஆனுவலாக வர இன்கம் எவ்வளோ ஆர் ரெவன்யூ எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் நேஷனல் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் bulletin number 2.4 பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கம் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம பேசிக்காக ஒரு 7 கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஜிடிபி, செகண்ட் ஒன் ஜிஎன்பி, தேர்ட் ஒன் என்என்பி அண்ட் ஃபோர்த் ஒன் என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் அண்ட் ஃபிஃப்த் ஒன் பர்சனல் இன்கம் அண்ட் சிக்ஸ்த் ஒன் டிஸ்போசபிள் இன்கம், செவன்த் ஒன் பெர் கேபிட்டா இன்கம் அண்ட் எயித் ஒன் ரியல் இன்கம் அண்ட் நைன்த் ஒன் ஜிடிபி டிஃப்ளேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி இஸ் அ டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு வித்தின் த கண்ட்ரி டூரிங் இயர். ஒரு பர்டிகுலர் இயரில், அதாவது டூரிங் ஒரு 1 இயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் மார்க்கெட்டில் ஃபைனலாக வெளியாகிற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ஃபுல்லாக வேல்யூ பண்ணுறோம் இல்லையா, அதுதான் கால்குலேட் பண்ணுறது தான் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். திஸ் இஸ் கால்குலேட்டட் அட் மார்க்கெட் ப்ரைஸஸ் அண்ட் இஸ் நோன் அஸ் ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸஸ். ஸோ மார்க்கெட் ப்ரைஸஸ் வச்சு அதை கால்குலேட் பண்ணுவாங்க. அதோடைய ஃபார்முலா பாருங்கள். ஜிடிபி பை எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அட் மார்க்கெட் ப்ரைஸஸ் இஸ் ஈக்குவலன் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் வித்தின் த ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சி கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ், நம்ம எவ்வளோ கூட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம் அது. அண்ட் நெக்ஸ்ட் ஐ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் ஜி கவர்மெண்ட் பர்ச்சேசஸ், ஸோ கவர்மெண்ட் எந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அதையும் கால்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸ்னா என்னென்னா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் எம் இஸ் ஈக்குவல் டு இம்போர்ட்ஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் எம் இஸ் நெட் எக்ஸ்போர்ட் விச் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அதாவது நம்ம இம்போர்ட் எவ்வளோ பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து எக்ஸ்போர்ட் எவ்வளோ பண்ணுமோ அதை வந்து நம்ம லெஸ் பண்ணுவோம். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணுறது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபிக்கு. செகண்ட் பாயிண்ட் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்.
நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றது என்னென்னா இதுவும் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மாதிரியே தான். ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் த கண்ட்ரிஸ் கேபிட்டல் எக்யூப்மெண்ட் வியர்ஸ் அவுட் ஆர் பிகம்ஸ் அவுடேட்டட் ஈச் இயர் டூரிங் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டேமேஜஸ் வரக்கூடும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுற அந்த மிஷின்ஸில். ஸோ அப்படி வர்றதில் ஒரு வேர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிப்ரிசியேஷன், அதாவது தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மைனஸ் பண்ணிட்டு வர நெட் டொமஸ்டிக் வர்றது தான் என்னென்னாக்கா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன். அதாவது ஜிடிபியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், போனதில் பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். அதில் டிப்ரிசியேஷன் எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோமோ அதை லெஸ் பண்ணிவிட்டு வர்றதா என்னென்னாக்கா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். Gross national product is the total measure of the flow of final goods and services at market value resulting from current production in a country during a year, including net income from abroad. அதாவது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்டில் என்னென்னலாம் கால்குலேட் ஆகும்னா, ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் கரண்ட்டாக இப்போ ப்ரொடக்ஷன் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணுவோம், இன்க்ளூடிங் இந்த அப்ராட்லேருந்து நம்மளுக்கு வர இன்கமே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதோடைய அதுக்குள்ளே என்னென்னலாம் காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், சி, அதாவது கன்சம்ஷன். ஸோ கன்சம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் வந்து இமீடியட்டாக பீப்புள்ஸுடைய வாண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு கூட்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணுவோம் கன்சம்ஷனில். அண்ட் செகண்ட் பாருங்கள், கிராஸ் ப்ரைவேட் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கேபிட்டல் கூட்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன், ரெசிடென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்வென்டரிஸ் ஆஃப் ஃபினிஷ்ட் அண்ட் அன்ஃபினிஷ்டு கூட்ஸ். அதாவது என்னென்ன நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் ஃபார்மேஷன் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது, அண்ட் நெக்ஸ்ட் ரெசிடென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ இருக்குது, அண்ட் நெக்ஸ்ட் இன்வென்டரிஸ் ஆஃப் ஃபினிஷ்ட் அண்ட் அன்ஃபினிஷ்டு கூட்ஸ், ரா மெட்டீரியல்ஸாக நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்துக்கும் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது தான் செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாருங்கள், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் பர்ச்சேஸ்ட் பை த கவர்மெண்ட் விச் இஸ் டினோட்டட். கவர்மெண்ட் பர்ச்சேசஸ் இருக்கும். ஸோ இதுக்காக கவர்மெண்ட் வந்து எவ்வளோ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க கூட்ஸ் அண்ட் சர்வீசஸாக. ஸோ அது வந்து என்னன்னாக்கா ஜி. அண்ட் ஃபோர்த் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் எம், அது நம்மளுக்கு தெரியும், எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஓகேவா? அதிலே நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர் மைனஸ் பி. அதாவது என்னென்னா, நம்ம அப்ராட்லேருந்து நம்மளுக்கு வர இன்கம்ஸ், எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய நார்மல் ரெசிடென்ட்ஸ், அதாவது இந்தியன்ஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்களே, அதுக்காக அவங்களுக்கு கிடைக்கிற வேஜஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதுலேருந்து இங்கே நம்ம அவங்களுக்கு ஒரு சில சர்வீசஸ் செஞ்சு கொடுக்குறோம், அதை நம்ம அதுக்கு நம்ம அவங்க கொடுக்குற பெய்டை லெஸ் பண்ணுவோம். அதான் ஆர் மைனஸ் பி, ரிசீவ்டு மைனஸ் பெய்டு. ஓகேவா? அண்ட் ஃபிஃப்த்து பாருங்கள், ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸஸ் மீன்ஸ் த கிராஸ் வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் produced annually in the country plus net factor income from abroad. ஸோ அப்போ அதை கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள், ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸஸ் ஈக்குவலன் டு ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸஸ் ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஸோ அப்ராட்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ நெட் ஃபேக்டர் இன்கம் வருதோ அதை ப்ளஸ் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், என்என்பி, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அட் மார்க்கெட் ப்ரைஸ். NNP is nothing but is the value of the net output of the economy during the year. NNP is obtained by deducting the value of depreciation or replacement allowance of the capital assets from the GNP. அதாவது GNPலேருந்து வரதில் நம்ம depreciation allowances எவ்வளோ பண்ணுமோ அதை லெஸ் பண்ணிவிட்டு வர அமௌண்ட் தான் NNP. ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NNP is equivalent to GNP, gross national product minus depreciation allowances. நம்ம depreciation எவ்வளோ பண்ணுமோ அதை லெஸ் பண்ணி காமிக்கணும், அதுதான் என்னக்கா NNP. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 4 டாப்பிக்குமே என்ன அப்படின்னாக்கா ஈஸியாக நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம், சிம்பிளாக நீங்கள் ஞாபகமும் வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்குல்லையா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ ஜிடிபியை கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ ஜிடிபிலேருந்து மைனஸ் டிப்ரிசியேஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா அது என்னன்னாக்கா என்டிபி. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், ஜிஎன்பி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். அதுலேருந்து டிப்ரிசியேஷன் பார்த்தோம்னாக்கா அது என்ன அப்படின்னாக்கா என்என்பி. ஸோ இது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபிஃப்த் பாயிண்ட், பர்சனல் இன்கம். Personal income is nothing but is the total income received by the individuals of a country from all sources before payment of direct taxes in a year. அதாவது ஒரு பர்சன் வந்து அவர் ஏர்ன் பண்ணுறாரு இல்லையா, ஒரு இண்டிவிஜுவல் ஏர்ன் பண்ணுறாரு இல்லையா, அந்த இன்கம் எல்லாமே கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து டைரக்ட் டேக்ஸை பே பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே என்னன்னாக்கா நம்ம இதில் கால்குலேட் பண்ணுவோம்னா பர்சனல் இன்கம்னு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ பர்சனல் இன்கம் என்றைக்குமே நேஷனல் இன்கமுக்கு நம்ம ஈக்குவலாக எடுத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன், அதாவது அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அவர் ஏர்ன் பண்ணுறதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் இஸ் த பென்ஷன்ஸ் அண்ட் சப்சிடிஸ். ஸோ கவர்மெண்ட்டால் ஒரு நார்மல் இண்டிவிஜுவலுக்கு கொடுக்கப்படுற சப்சிடிஸும் அண்ட் நெக்ஸ்ட் பென்ஷன்ஸும் இது எல்லாமே இதில் வரும்னா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸில் வரும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
அண்ட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் இன்கம் அப்படின்னு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி பிரித்து கொடுக்கப்படாத அந்த கார்ப்பரேட் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் அதில் கால்குலேட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ்க்காக சோஷியல் செக்யூரிட்டிக்காக கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு சில ஸ்கீம்ஸ் அதில் ஆட் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதான் பென்ஷன் அண்ட் நெக்ஸ்ட் சப்சிடிஸ், இல்லை ஃப்ளட் வந்துட்டாலோ அதுக்காக கொடுக்குற அந்த நிவாரண ஊக்கத்தொகை சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இதில் வரும்னா சோஷியல் செக்யூரிட்டியில் ஸ்கீம்ஸில் வந்துடும். ஸோ அதுக்கு ஃபார்முலா பாருங்கள், பர்சனல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம் மைனஸ் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வித் இந்த ப்ராக்கெட்டில் சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அண்ட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா மைனஸ் பண்ணுவோம், ப்ளஸ் அது கூட ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டை ப்ளஸ் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் என்னது, கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குற பென்ஷன் அண்ட் சப்சிடிஸ். ஸோ இதை வந்து என்ன பண்ணுனாக்கா ப்ளஸ் பண்ணுவோம். இதுதான் என்னன்னாக்கா பர்சனல் இன்கம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் டிஸ்போசபிள் இன்கம். டிஸ்போசபிள் இன்கம், டிஸ்போசபிள், ஸோ டிஸ்போஸ் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்ன, டிஸ்போஸ் பண்ணுறது, அதாவது நம்ம கொடுத்துட்றோம், அதாவது நம்மக்கிட்ட இல்லாமல் நம்மகிட்ட விட்டு போகிறது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் நம்ம என்ன சொன்னால் டிஸ்போஸ் அப்படின்றோம் இல்லையா. ஸோ அப்போது மீனிங் பாருங்கள், டிஸ்போசபிள் இன்கம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம். என்னுடைய இன்கம்மை நான் எப்படி வந்து செலவு பண்ணுறேன், பர்சனல் இன்கம் எப்படி செலவு பண்ணுறேன் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் டிஸ்போசபிள் இன்கம். இட் இஸ் த இண்டிவிஜுவல் இன்கம் ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ். நான் இன்கம் டேக்ஸ் போக என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, அந்த பணத்தை நான் எப்படி செலவு பண்ணுறேன் அப்படின்றது இருக்குது இல்லையா, அதுதான் என்னக்கா டிஸ்போசபிள் இன்கம். ஃபார்முலா பாருங்கள், டிஸ்போசபிள் இன்கம் இஸ் ஈக்குவல் டு பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டேக்ஸ். பர்சனல் இன்கம் அவருக்கு வருது இல்லையா, அதில் அவர் டைரக்ட் டேக்ஸை பே பண்ணதுக்கப்புறமா அவர்கிட்ட மீதி இருக்கிற பணம் தான் என்ன அப்படின்னாக்கா நம்ம டிஸ்போசபிள் இன்கம்லாம் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா, அது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆஸ் த என்டையர் டிஸ்போசபிள் இன்கம் இஸ் நாட் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன். ஒரு டிஸ்போசபிள் இன்கம் எல்லாத்தையுமே நம்ம என்ன எடுத்துக்க மாட்டோம்னா கன்சம்ஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், அதில் டைரக்ட் டேக்ஸ் போக பேலன்ஸ் இருக்கிறது தான். ஸோ அந்த டிஸ்போசபிள் இன்கம் நம்மளுக்கு என்னென்னவா இருக்கும், எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் ப்ளஸ் சேவிங்ஸ். ஒரு மனுஷன் அவன் ஏர்ன் பண்ணுற எல்லாத்தையுமே கன்சம்ஷன் பண்ணிட மாட்டான், எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட மாட்டான். அதில் ஒரு அமௌண்ட்டை கன்சியூம் பண்ணுவான் அண்ட் ப்ளஸ் இன்னொரு பாதி அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சேவிங்ஸும் பண்ணி வைப்பாங்க. அதுதான் டிஸ்போசபிள் இன்கம். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது என்னன்னா, தி ஆவரேஜ் இன்கம் ஆஃப் எ பர்சன் ஆஃப் எ கண்ட்ரி இன் எ பர்டிகுலர் இயர் இஸ் கால்டு பெர் கேபிட்டா இன்கம். அதாவது ஆவரேஜாக தலாவா, அதாவது ஒரு சராசரியாக ஒரு மனுஷன் ஒரு பாப்புலேஷனில் ஒரு ஒட்டுமொத்த பாப்புலேஷனில் சராசரியாக ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறான் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் பெர் கேபிட்டா இன்கம். அவனுக்கு எவ்வளோ இன்கம் போகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது. அதோடைய ஃபார்முலா பாருங்கள், பெர் கேபிட்டா இன்கம் இஸ் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். ஸோ நேஷனலாக நம்மளோட இன்கம் எவ்வளவோ நம்ம பாப்புலேஷன்லேருந்து அதை நம்ம கால்குலேட் பண்ணி தனியாக இந்த ஒரு மனுஷன் ஒருத்தவனுக்கு இவ்வளோ இன்கம் போகுது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பெர் கேபிட்டா இன்கம். நெக்ஸ்ட் 8th பாயிண்ட், ரியல் இன்கம். Nominal income is national income expressed in terms of general price level of a particular year. In other words, real income is the buying power of nominal income. அதாவது ரியல் இன்கம்னா என்னென்னா உண்மையான ஒரு இன்கம் இருக்குது இல்லையா, அதுதான். அண்ட் நாமினல் இன்கம் அப்படின்றது என்னன்னாக்கா ஸ்டிபுலேட்டட் இன்கம். ஸோ ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைக்கு சொல்கிறது என்னன்னாக்கா நாமினல் இன்கம். ஸோ அப்போது ரியல் அப்படின்றது என்னன்னாக்கா உண்மையாக அவங்களுக்கு வர இன்கம். அண்ட் ஃபார்முலா பாருங்கள், நேஷனல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம் அட் கரண்ட் ப்ரைஸ் P1 டிவைடட் பை P0 கொடுத்துருக்காங்க. ஸோ P1 அப்படின்றது என்னன்னாக்கா ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதாவது ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்றதுனா விலை குறியீடுன்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் இண்டெக்ஸ் டூரிங் கரண்ட் இயர்னா இப்போ என்ன ப்ரைஸ் இண்டெக்ஸ் போயிட்டுருக்கு, அண்ட் டிவைடட் பை P0 ப்ரைஸ் இண்டெக்ஸ் டூரிங் பேஸ் இயர்னா என்னன்னாக்கா அதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை, ஸோ 2000 2010 என்ன விலை விற்றாங்களோ அது. ஓகேவா. நெக்ஸ்ட் 9th பாயிண்ட் பாருங்கள், ஜிடிபி டிஃப்ளேட்டர். ஜிடிபி டிஃப்ளேட்டர் இஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ளூடட் இன் ஜிடிபி. அதாவது ப்ரைஸில் வர ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸில் வர சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அதுவும் ஜிடிபியில் வர கூட்ஸ் அண்ட் சர்வீசஸில் வர சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அதை இண்டிகேட் பண்ணுற வேர்டு தான் ஜிடிபி டிஃப்ளேட்டர். இட் இஸ் அ ப்ரைஸ் இண்டெக்ஸ் விச் இஸ் கால்குலேட்டட் பை டிவைடிங் த நாமினல் ஜிடிபி இன் a given year by the real GDP for the same year. அதுக்குள்ளே வர ஃப்ளக்சுவேஷன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜிடிபி டிஃப்ளேட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா பாருங்கள், ஜிடிபி டிஃப்ளேட்டர் இஸ் ஈக்குவல் டு நாமினல் ஜிடிபி டிவைடட் பை ரியல் ஜிடிபி. நாமினல் ஜிடிபினா நம்மளுக்கு தெரியும், இட்ஸ் ஸ்டிபுலேட்டட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது டிவைடட் பை ரியலாக உண்மையாக ஜிடிபி என்னவோ அது இன்ட்டு 100 அதை மல்டிப்ளை பண்ணும். ஸோ இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா இந்த 9 பாயிண்ட்ஸும் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றதுக்கான பேசிக் கான்செப்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் நேஷனல் இன்கம் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.